பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக ஜோதிடம் ரீதியான பல கேள்விகளை நீங்க கேட்க தயாரா இருப்பீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வந்திருப்பார் பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் அவர்கள். இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறாங்கிறத நிகழ்ச்சியில நேரலையில இணைந்திருந்து உங்களுடைய கேள்விகளோட பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். நம்ம நேயர்களுடைய ஆர்வமான கேள்விகள் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் வச்சிருக்கு. இன்னைக்கு நல்ல நல்ல கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் நல்ல நல்ல கேள்விகளோட வந்திருக்கேன். என்னன்னா சார், நிறைய பேர் எல்லாத்துக்குமே சில விஷயம் ஜோதிடமே எடுத்துக்கோங்களேன், மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அவரவர் மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம், மனசுக்கு தான் அந்த அளவுக்கு வலிமை இருக்கு, இப்படி எல்லாம் பலது சொல்றாங்க. இத்தனையும் தாண்டி சென்டிமெண்ட்ஸுக்கும் சாஸ்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிறைய சம்பந்தம் இருக்கு. நல்ல கேள்வியா ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்களுக்கு தெரிய வேண்டிய புரிய வேண்டிய ஒரு சமாச்சாரம் இது. சென்டிமெண்ட்ன்றது தன்னைத்தானே பலகீனப்படுத்திக்கிற ஒரு சக்தி. அந்த சென்டிமெண்ட்டை வந்து குறைக்கணும். அதில் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது, நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், என் குழந்தைக்கு நான் வந்து பாசமாக இருக்கணுன்ற சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. எனக்கு 2 நாள் சந்தோஷமாக இருந்தால் அப்புறம் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னு நினைக்கிறது நிறைய பேருக்கு சுபாவம் இருக்குது. அது நெகட்டிவ் சென்டிமெண்ட். அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை நம்ம எடுத்துடணும். இந்த மூட நம்பிக்கைங்கன்னு சொன்னீங்க. அந்த மூட நம்பிக்கைன்றது வந்து இந்த ஜோதிடத்தை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக பண்ணால் அது மூட நம்பிக்கை இல்லை, நெகட்டிவாக பண்ண தான் மூட நம்பிக்கை. இந்த ஜோதிடம் எது கேட்கணும் எது கேட்காம இருக்கணும், நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதை பயன்படுத்தணும். எல்லாமே ஜாதகத்தில் இல்லை, எல்லாமே வந்து அதிர்ஷ்டத்தில் இல்லை, எல்லாமே கடவுள் செயல்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஜோதிடத்தை பார்க்கணும். எல்லாமே ஜாதகம் தானே, நம்மளாம் ஒன்றுமே செய்ய வேண்டாமே. எல்லாமே அவனின்றி உருவம் செய்யணும்னா நம்மளாம் எதுக்காக அசைக்கணும்? அவரே அசைக்கிறாரு, அவரே பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பூரண சரணாகுது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால இதெல்லாம் வரட்டு வேதாந்தம் பேர், இதுதான் மூட நம்பிக்கைன்னு பேர். அந்த மூடத்தனத்தை மூடுறதுக்கு நம்புறது தான் ஜோதிடம். ஆனா சார், ஜோதிடத்தை நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா சில விஷயங்களுக்கு ஜோதிடத்தை நம்பிதானே ஆகணும். அது என்னங்கிறது நம்ம தொடர்ந்து வரிசைப்படுத்தி பார்க்கலாம். ஒரு நீங்க இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சசிகுமாருங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கோயில்பாளையம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்துங்க சசிகுமாருங்க. பிறந்த தேதி சொல்லுங்க. 27 3 1981. 1981. ஓகே, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்ன மேடம்? டைம் ஆஃப் பர்த், பிறந்த நேரம். பிறந்த நேரம் வந்துங்க 6 மணிக்கு காத்தாலைங்க. காலையில 6 மணிக்கு பிறந்திருக்கீங்க. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? வேலைக்கெல்லாம் கரெக்டா வந்து போக முடிய மாட்டேங்குதுங்க, அது என்ன கேக்குறதுங்க? சரி, வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது சார். வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குதா? வேலை இருந்தாலும் கரெக்டா போக முடிய மாட்டேங்குது, வீட்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஆமாம், அது வந்து உங்களுக்கு மீன லக்ன ஜாதகங்க. சரிங்க சார். மீன லக்னத்துக்கு ஆகாத திசை சுக்கிர திசை. மற்றவங்களுக்குலாம் சுக்கிரன் நல்லதுன்னுவாங்க. சரிங்க. மீன லக்னத்துக்கு அது சத்ரு. சரிங்க. அந்த திசை வந்து உங்களுக்கு 36 வயசு வரைக்கும் இருந்திருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ 6 வருஷம் சூரிய திசையும் நல்ல திசை இல்லை. 42 வயசு வரைக்கும் நீங்க போராட்டமான வாழ்க்கையை தான் சந்திக்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். சரிங்க சார். உங்களுடைய ஆயுள் நல்லா இருக்கு, அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. பிற்பகுதியில தான் நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. 42 வயசு வரைக்கும் கொஞ்சம் கடுமையான போக்கு இருக்கும். சரிங்க சார். அதுக்கு இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பிரீத்தி பண்ற மாதிரி சரிங்க சார். அந்த ஞாயிற்றுக்கிழமையில சுக்கிர ஜபம் பண்ணிட்டு வாங்க, சரியாயிடும். அது சரி சார். என்ன சார் ஞாயிற்று மணிக்கு சுக்கிர ஜபம்? சுக்கிர ஜபம் எப்படிங்க பண்றது? அது பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நவகிரக ஜபம்னு போட்டிருப்பாங்க. சரிங்க. அதுல சுக்கிரனுடைய ஜபம் ஒண்ணு இருக்கும், அது சொல்லிட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். சரி சார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குங்களா? அதான் 42 வயசு வரைக்கும் போராட்டம் இருக்கு. சரிங்க சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஜாதகங்களை ஒரு சில இடத்துல நம்பணும்னு எந்த இடத்துல கேட்டேன்னா திருமணங்களுக்கு. ஆமா, சில பேர் பொருத்தம் பார்த்து தானே பண்றாங்க சார். அப்ப அந்த இடத்துல நம்பி தானே ஆகணும் நாங்க. அதாவது மனுஷன் வந்து கண்ணை மூடிட்டு போக முடியாது, கண்ணை திறந்துட்டு தான் போக முடியும். சில விஷயங்களுக்கு நமக்கு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸுக்கு மட்டும்தான் ஜோதிடம் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா இது வந்து கிராஃப் போட்டு உன்னுடைய நாளைக்கு இது நடக்கும் நாளைக்கு இது நடக்கும் கிராஃப் போட்டுலாம் கொடுக்க முடியாது. அப்படி யாரும் இன்னும் பிறக்கல. அது வந்து ஓரளவுக்கு உன்னுடைய வந்து வெற்றி வந்து இந்த வியாபாரத்துறையில் இருக்கலாம், அல்லது சொந்தமா தொழில் பண்ற துறையில இருக்கலாம், அல்லது நீ வேற எதுக்கு அடிமை தொழில் தான் பண்ணணும். இப்படிப்பட்ட கைடன்ஸுக்கு நல்லது இது. நீ இந்த கம்பெனில இந்த பேருடைய கம்பெனில இன்னைக்கு போய் சேர போற, இன்னைக்கு ரிட்டையர் ஆப்பன்னு சொல்றதுலாம் அதெல்லாம் தவறு. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சுஜாதா சேலத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். ஓகே, வீட்டுக்காரருடைய பேர் சொல்லுங்க. நாகராஜன். டேட் ஆஃப் பர்த்
14 14 7 7 1967. 67. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 7:30 மணி. காலையில 7:30 மணிக்கு. எங்க பிறந்திருக்காங்க? சேலம். கேள்விகள் என்னம்மா? அவர் வேலை தடங்கலாயிட்டே இருக்கு. சில இடத்துல எல்லாம் லேட் பண்றாங்க அந்த மாதிரி. அவர் எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும் அவர் கெட்ட பேர் தான் வருது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம நல்லவங்களா இருக்கலாமா, ஆனா நம்மளுடைய அறியாமைக்கு வந்து நல்லவன் பேர் கொடுக்க கூடாது. இப்போ ராமாயணத்துல வந்து ராமர் கிட்ட தான் வந்து ஆஞ்சநேயர் நல்லவர், ராவணன் கிட்ட பொல்லாதவர். அதனால அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து புரிஞ்சிக்காம நான் ரொம்ப நல்லவன் நியாயமானவன் சொல்லி நம்ம வாழ்க்கையை ரொம்ப பேர் கெடுத்துக்கிறாங்க. இவர் ஜாதகத்துல வந்து என்ன விதமான பலகீனம் இருந்தாலும் அவர் வெற்றியாளராக இருப்பார்றதுக்கு அறிகுறி இருக்கு. அதனால அவருக்கு இப்போ தற்காலிகமான தொல்லை தான் இருந்துட்டு இருக்கே தவிர நிரந்தர தொல்லை ஜாதகத்துல இல்லை. 7ஆம் நாள் சனி முடிகிற தருவாயில் இருக்கு. இன்னும் 6 மாசத்துல இருந்து அவருடைய வளர்ச்சி நல்ல வளர்ச்சியா இருக்கும், அவருக்கு எந்த குறையும் வராது. அவர் உடம்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது மனசுனால வந்தது, உடம்புனால கிடையாது. டாக்டர் கிட்ட போக வேண்டாம், மனதை வலிமைப்படுத்திக்க சொல்லுங்க, சரியாயிடுவாரு. அவர் ஜாதகம் நல்ல ஜாதகங்களா? ரொம்ப நாளா இருந்து அப்படிதான் அவருக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. ஆமா, அது வந்து அவருடைய 5 வருஷமா குறிப்பா ரொம்ப மோசமா இருக்கு டைம். அது இப்ப முடிகிற தருவாயில இருக்கு, வருத்தப்பட தேவையில்லை. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல இறைவனை வருந்தி வருந்தி கும்பிடுறவங்களுக்கு தான் எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் கடவுள் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது ஒருத்தன் வந்து பியூரா, இப்போ பால் வந்து ரொம்ப பியூர், அதில் கொஞ்சம் அழுக்கு சேர்ந்தா கூட அது கெட்டு போயிடும். ஆனால் மோரில் எவ்வளோ சேர்ந்தாலும் கெடாது. அந்த மாதிரி கொஞ்சம் புனிதமாக இருக்கவங்களுக்கு சிறு தவறு வந்தால் கூட அது பாதிக்கும். இப்போ ஒரு சாதாரண மனிதன் திருடினா பெரிய குத்தம் இல்லை, போலீஸ்காரர் திருடினா பெரிய குத்தம். அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க, ஆன்மீகத்தை நெருங்கி போகிறவங்க, கடவுள்கிட்ட நெருங்கி போகிறவங்க சிறு தவறு செய்தால் கூட உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஹரிச்சந்திரன் உண்மையை தான் சொன்னான், பட் அவனுக்கு ஏன் அவ்வளோ தண்டனை அப்படின்னா, அவரை கடவுள் என்ன நினைச்சாருன்னா இன்னும் 7 ஜென்மாவில் பிறந்து கஷ்டப்படுறத ஒரே ஜென்மாவில் எல்லா தொல்லையும் கொடுத்து அவனை ஆசிக்கணும்னு ஒரு தாத்பரியம் சொல்லுவாங்க. எப்பவுமே கை கொடுப்பான்னு சொல்றீங்க. இன்னொன்னு இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் வந்து ரமேஷ், என் ஹஸ்பண்ட் கேட்கும் மேடம். ஓகே, உங்களுடைய ஹஸ்பண்டோட பேர் என்ன? ரமேஷ். ரமேஷ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரம். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 16/4/1986. 16/4/1984. 6. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. காலையில 8:30. காலையில 8:30க்கு பிறந்திருக்காங்க. எந்த ஊர்லம்மா? கைத்தார் பக்கத்துல ஒரு ஊர். ஓகே, சரி. கேள்விகள் என்ன? அவங்களுக்கு நட்சத்திரம் திருவாதிரைன்னு சொன்னீங்க. ஆமா. 16/8/86 தானே? ஆமா, 16/4/86. ரைட். அது வந்து ஜாதக படிக்க இப்ப டைம் நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து பொருளாதாரத்துல மனக்குறையில கொஞ்சம் கம்மியா இருக்குது. மனக்கு வேதனை, மன விசாரங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கு. அது விரைய சனின்னு சொல்லுவாங்க. 7ஆம் நாள் சனியில் நஷ்ட சனின்னு பேர் இருக்கு. அந்த நஷ்ட சனி, சஷ்டம சனிலாம் இந்த மாதிரி தான் படுத்தோம். 6ல் சனி இருக்கிறதுனால அந்த பாடு உண்டு. அது விலகிறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்கும். நிலைப்புக்கு. அதே போல சார், இப்ப சாஸ்திரத்துக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோம் இல்லையா சார்? சில பேர் திருஷ்டி சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்தாலே நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சுங்கிற அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று தோணுது. அதுல இருக்கிறது சென்டிமெண்ட். சாஸ்திரம் ரீதியா திருஷ்டிக்கும் பல காரணங்கள் சொல்றாங்க. உண்மையாகவும் இப்ப சைனா போன்ற கண்ட்ரில இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. சோ இப்ப அந்த இடத்துல சம்பந்தமாகுமா சார்? கண்டிப்பா. அது வந்து மனிதனுடைய மனநிலையை பொறுத்த விஷயம். ஜாதகத்துல சந்திர லக்னம் ஜீவிதம் சியாத்துன்னு சொல்லுவாங்க. சந்திர லக்னம் வந்து மதிக்காரக்குன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல அந்த சந்திரன் வலுவா இருக்கவங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த சந்திரன் பலகீனமா இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இந்த வெள்ளி, சூன்யம், துச்சாடனம், எவல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வயப்படுறவங்க இந்த சந்திரன் பலகீனமாக இருக்கவங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது அதிகம் உண்டு பொதுவாக. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மனதை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு அடிக்கடி இந்த காயத்ரி ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு வந்தா மனது வலிமை. கடந்த வாரம் நாங்க கைரேகை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல உடல்நிலை கூட நீங்க கைரேகை பார்த்து சொல்லலாம். என்ன மாதிரி இருந்தால் உடல்நிலை எப்படி இருக்கும்ங்கறத கைரேகையில சொல்லுங்க. இந்த கைரேகை சாஸ்திரம் ரொம்ப விரிவானது, ரொம்ப பெருசு. போன வாட்டி ஃபுல்லா நம்ம கவர் பண்ண முடியல. இதை பத்தி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால அது ஸ்பெஷலா அதையும் இன்னைக்கு பண்ணிடலாம். இந்த கைரேகையில் வந்து பேரா மெடிக்கல் ஃபோர்ஸு, பேரா ஃபாரன்சிக் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். உடல்நிலை மற்றும் இந்த உளவுத்துறையில் பயன்படுறதுன்னு சொன்னேன். அதை பற்றி விவரங்களாக பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம்.
ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. பாலகிருஷ்ணன் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 7/10/1975. 7/10/1975. ஆமா சார். டைம் சொல்லுங்க. இது காலையில 3:20 திண்டுக்கல். திண்டுக்கல்ல பிறந்திருக்கீங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட கேளுங்க. எனக்கு கொஞ்சம் தொழில ரொம்ப முடக்கமா இருக்கு. தொழில் இல்ல, என்ன தொழில் செய்யலாங்கிறத பத்தி கேட்கணும். ஐயா உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரம். ஆமா சார். சிம்ம லக்னம். ஆமா சார். தொழில் ஸ்தானம் வந்து சுக்கிரன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் தான் அதனுடைய ஆதிபத்தியம். சரிங்க சார். அது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில ஏராளமா சம்பாதிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கேரண்டி சொல்லலாம். சரிங்க சார். சனி தேசம் உங்களுக்கு இப்ப நடக்குது. சரிங்க சார். அதுல ஏராளமா சம்பாதிக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கு. சரிங்க. கடந்த 2 வருஷமா எல்லாம் கை கேட்டினது கையில கிடைக்கல. ஆமா சார். அது காரணம் வந்து ஏழநாள் சனியில வந்து சனி தசை யோகமா இருக்கு உங்களுக்கு. ஏழநாள் சனி நடந்தா எல்லாம் கிடைக்கும், ஆனா கையில கெட்டாது. சரிங்க சார். அந்த நிலைப்பாடு தான் உங்களுக்கு அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் மனசுல வந்து குறைபாடு தெரியுது. சரிங்க சார். இது விலகின உடனே இந்த சனி தசையினுடைய மறுபாகம்னு ஒண்ணு நடக்க போகுது. சரிங்க. அது ஒரு 12 வருஷம் உங்களுக்கு வந்து பெரிய வாழ்வை கொடுக்க போகுது. சரிங்க சார். அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் சார் இருக்கு? இன்னும் 6 மாதம் இருக்கு. 6 மாதம். 6 மாதம் கழிச்சு நீங்க இந்த எண்ணெய் வித்துக்கள், இரும்பு சமாச்சாரம், இந்த வெல்டிங் போக்குவரத்து, அப்புறம் இந்த ஃபேப்ரிகேஷன் சொல்லுவாங்க, சரிங்க சார். அந்த மாதிரி லைன்ல தான் உங்களுக்கு வரணும்னு இருக்கு. அது முயற்சி பண்ணுங்க, பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்டதுங்களா? இரும்பு சம்பந்தமா ஃபேப்ரிகேஷன், அதாவது இந்த ஒட்டுறது, வெல்டு பண்றது, சரிங்க சார். அந்த மாதிரி லைன்ல உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு வருமானம் இருக்கணும்னு இருக்கு ஜாதகத்துல. சரிங்க சார். அதை பண்ணுங்க, நல்ல எதிர்காலம் இருக்கும். சரிங்க சார். ஓகே, நன்றி மொழியின் அழைப்புக்கு. உடல் ரீதியாக எப்படி கைரேகைகளை பார்க்கலாம் சார்? அதாவது இந்த மவுண்ட்ல நிறைய சொன்னோம், அதாவது மேடுகள்னு சொன்னோம். அதுல வந்து இந்த மேடு வந்து வீனஸ்ன்னு சொல்றோம், சுக்கிர மேடுன்றோம். இது வந்து மூணுன்னு சொல்றோம், அதாவது சந்திர மேடுன்றோம். இது ரெண்டும் தான். இது வந்து உடலை பத்தி சொல்லும், இது உள்ளத்தை பத்தி சொல்லும். இந்த உடலை பத்தி சொல்றது வந்து இந்த லைன்ஸ் நிறையவே இருக்கும். அந்த வீனஸ் மவுண்ட்ல ஹரிசாண்டலா இருக்கும், பேரலா இருக்கும், அதாவது செங்குத்தா இருக்கும், படுத்த மாதிரி இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ செங்குத்தா இருக்கோ அவ்வளோ அவ்வளோ புண்ணியம் ஜாஸ்தி. ரொம்ப பாசிட்டிவ் திங்கராக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க லைஃப்பில். எவ்வளோ படுத்த மாதிரி இருக்கோ அவ்வளோ கவலைப்பட்டே வாழ்க்கையை வச்சுப்பாங்க. கவலைப்படுறது நிறைய பேருக்கு பார்ட் டைம் ஜாபாக இருக்கு. அது இந்த கையில் பார்த்தோம்னா பார்ட் டைம் இந்த இது வந்து அந்த ரொம்ப கவலைப்படுறவங்க இந்த படுக்க மாதிரி இருக்கிற லைன் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு இருக்கும். அதே இந்த மவுண்ட் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு லவ் அண்ட் பேஷன் ஜாஸ்தி இருக்கும். பெண்டாட்டியை ரொம்ப விரும்புவாங்க, ரசிப்பாங்க, பெண்டாட்டியோட அந்யோன்யமாக இருப்பாங்க, எப்பவுமே ஒற்றுமையான தம்பதிகளாக இருப்பாங்க. இந்த மூன் மவுண்ட்ல இது வந்து இந்த இதில் வந்து இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த உடல் நிலையில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதோட எந்தெந்த சமயத்தில் என்னென்ன மாதிரி உபாதை வரும்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் சகஜமாக இருக்கு எல்லாருக்கும். இதுதான் ஹார்ட் லைன்னு பேர். இந்த ஹார்ட் லைனை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. புரியலைங்க. 7/9. ஆமா மேடம். ஓகே, 7/9/76. ஆமா மேடம். டைம் சொல்லுங்க, பிறந்த நேரம். புரியலைங்க. இரவு எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 7:20. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இந்த ராசி எனக்கு என்னன்னே தெரியல சார். எனக்கு வீட்டுல வந்து விஷயம் இல்லை, ஒரு பேராசியா இருக்காங்க சாமி கொடுக்கமா. ஐயா, உங்களுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி. சதய நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசியா சார்? ஆமாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கும்பராசியை பற்றி சார் இருக்கு அது வரேன், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அது தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அது பர்மனன்ட் ரெக்கார்டா சதய நட்சத்திரம் கும்பராசின்னு எழுதி வச்சுக்கோங்க. சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம்னு எழுதி வச்சுக்கோங்க. லக்னம் வந்து இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப டைம் நல்லா இருக்கு. ஆமா, இத்தனை நாளா சரியில்லை. இதுக்கு
10ல சனி இருந்து உங்களுக்கு நிறைய வந்து பாதிப்பை கொடுத்துருக்கு, நஷ்டத்தை கொடுத்துருக்கு. இப்ப அது விலகிடுது, விலகி 3 மாசம் ஆயிடுது. ஸோ இனிமே உங்களுக்கு வளர்ச்சி அம்சம் படிப்படியா வரும். நிறைய லாபம் சம்பாதிப்பீங்க, நிறைய பெரிய அளவுல சொத்து சுகம்லாம் சேரும், உங்க வாழ்க்கை நிலை நல்லா இருக்கும். புதன் உச்சனா இருக்கும் உங்க ஜாதகத்துல. ஏதாவது வியாபாரம் பண்ண துவங்குங்க. என்னங்க கீழ இருக்கிற என்ன தொழில்? என்ன தொழில்? அதாவது நீங்க வந்து இந்த வணிகத்துறை, அதாவது வாங்கி விற்கிறது, ட்ரேடர், அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த ஸ்டேஷனரி, டெக்ஸ்டைல், அப்புறம் வந்து ஃபேன்சி குட்ஸ், இது 3 பண்ணுங்க. அதை தவிர உங்களுக்கு மேலும் பல கேள்வி கேட்கணும்னா www.nallaneram.net இணையதளத்தில் உங்களோட கேள்விகளை பதிவு செய்யுங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ சார், கமலக்கண்ணாபுரம் எஸ்பிக்குள்ள பேசுறேன். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18th August 1985. 1985. டைம் சொல்லுங்க. இப்ப மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருக்கோம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 11:15 பகல். பகல் 11:15. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க சார்? மயிலாடுதுறை. ஓகே, உங்களுடைய கேள்வியில இப்ப கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன தேவைங்க? சரி, இப்ப ராகு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன தோஷம்? ராகு தோஷம். 7ல ராகு இருக்கு. காலசர்ப்ப தோஷம். அது தோஷம் கிடையாது. ஓகே. அது ஜாதகத்துல அப்படி தோஷமா இல்ல. அது மற்ற கிரகங்கள்லாம் வெளியில இருக்குச்சு, அது தோஷம் கிடையாது. அது தவறான ஒரு செய்தி, அதை நம்ப வேண்டாம். உங்க ஜாதகத்துல வந்து இப்போ ராகு தசை நடக்கிறது. இப்போ ராகு தசை வந்து நிறைய வெற்றிகளை கொடுக்கும், ஆனா நிம்மதியை கொடுக்காது. உடல் மனது ரெண்டும் பாதிச்சுட்டே இருக்கும். அதை பத்தி கவலைப்படாம வேலை செய்யுங்க, பெரிய வெற்றி முடிவில் கிடைக்கும் உங்களுக்கு. முடிந்தா வியாழக்கிழமையில நவகிரக கோள் சுத்திட்டு வாங்க, அது சிறந்த ராகு பரிகாரமா இருக்கும். நல்லா அமையும், நல்ல ரூபலட்சணமா நல்ல அழகான பெண் கிடைக்கும், படித்த பெண்ணா கிடைக்கும். உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி வெற்றியான திருமண வாழ்க்கை உண்டு. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இருதய பிரச்சனை வச்சு நம்ம கைரேகையில சொல்லலாம்னு சொன்னீங்க. ஆமா, அது வந்து சிந்தா சமம் நாஸ்தி சரீர தோஷணம்னு சொல்லுவாங்க. கவலையை மாதிரி உடம்ப ஒழுக்கிறது வேற எதுவுமே இல்லைன்னு அதனுடைய பொருள். இந்த கவலையும் வந்து ஹார்ட் லைனையும் தொடர்பு படுத்தி தான் அதை பத்தி நம்ம பேசணும். இதுல நான் சொன்னேன், இந்த படுத்த மாதிரி லைன் இருந்தா கவலைப்படுவாங்கன்னு சொன்னேன். அதே சமயத்துல ஹார்ட் லைனையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா, எப்போ வரும், எப்போ அவங்களுக்கு எமோஷனல் ப்ராப்ளம் இருக்கும், எப்போ எமோஷனல் பிரேக் டவுன் இருக்கும், எப்போ அதனால ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கும்னு கிளீனாக சொல்லிடலாம். அதில் இது வந்து நிறைய வந்து வெளிநாட்டில் வந்து குறிப்பாக ஜப்பானில் நிறைய ஹாஸ்பிட்டலில் இது யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அஸ்ட்ராலஜரோட யூஸ் கைரேகை யூஸ் பண்ணி அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அது ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஜோதிடம்லாம் தப்பு மூட நம்பிக்கைலாம் தள்ளுறது இல்லை, எது உபயோகமோ அதை அழகாக உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா இந்த கைரேகை நம்ம பார்க்கக்கூடியப்போ ஜாதகம் வந்து நிச்சயமா இதுக்கு பார்ப்பாங்க, திருமணத்துக்கு பார்ப்பாங்க. கைரேகை நம்ம எல்லாத்துக்கும் பார்க்கலாமா சார்? திருமணத்துக்கு கூட கைரேகை வந்து ஜாதகத்தோட வசதி. ஏன்னா ஜாதகம் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. நிறைய பேர் மாத்தி கூட கொடுக்குறாங்க, கரெக்ட் டைம் ரெக்கார்டிங் கூட தெரியாது. ஆனா கையை மாற்ற முடியாது. புரியுதா? கையை பார்த்தோம்னா குறிப்பா இந்த காலத்துல பிரேக் டவுன் கல்யாணத்துக்கு என்னன்னா மென்டல் அண்ட் பிசிக்கல் டிஃபரன்ஸ், அந்த வேவ் லெங்த் டிஃபரன்ஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கைரேகை வந்து ஜோசியத்தோட வசதி. அதனால அந்த பிசிக்கல் மென்டல் பேலன்ஸிங்கை பார்க்கறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் புதிய குடும்பத்திலேருந்து அந்த மாதிரி 2 பேரையும் கொண்டு வந்து செக் பண்றது கஷ்டம். இப்போ ஈஸியா கம்ப்யூட்டர் அவைலபிள் இருக்கு, ஸ்கேனர் அவைலபிள் இருக்கு. ஸ்கேனர்ல எடுத்தா இன்னும் துல்லியமா நம்ம படிக்க முடியும். இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரஜினி. ரஜினி. ஆமா. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1981. 81. ரஜினி. 81 ஆண்டு சொல்லிருக்கீங்க, திகதியும் மாதமும் சொல்லுங்க சார். 1981. 5ஆம் மாசம் 5ஆம் மாதம் 21. ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 4:30 காலையிலயா? 4:30ங்கிறது காலையிலயா சார்? 4:30 மேடம். 4:30 AM PM? 4:30 மேடம். AM PM? ஈவினிங் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். எங்க பிறந்திருக்கீங்க?
ஏஎம் ஏஎம் ஏஎம். ஓகே. எந்த ஊர்ல பிறந்தீங்க? எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க சார்? சென்னையில மேடம். சரி, கேள்விகளை கேளுங்க, டிவி பார்க்காதீங்க. சரி மேடம். ஓகே, கேள்விகள் என்ன? கேளுங்க, என்ன வேணுங்க? சென்னை மேடம். அது பாருங்க, டிவியில ரிப்பீட் ஆயிருக்கு, வால்யூம் குறைங்க. டிவி வால்யூம் குறைங்க சார். ஐயா, உங்களுக்கு வந்து ஜாதகம் நல்லா இருக்கு. சரிங்க சார். இது வந்து அடிப்படை ஜாதகமும் நல்லா இருக்கு, தசானுகூலமும் நல்லா இருக்கு. ஏழரை நாள் சனியும் கொஞ்சம் படுத்துருது. ஆமாம் சார். அந்த ஏழரை நாள் சனியை வந்து கடந்த ஒரு 6 மாசமா ரொம்ப தொல்லையை கொடுத்துட்டு இருக்கு. ஆமா சார். 3 விதமான தொல்லை இருக்குதுல. ஆமா சார். ரோகம், சத்ரு, கடன் சொல்லுவாங்க. ஆமா சார். ரோகம்னு சொன்னா உடல்நிலை பாதிப்பு. ஆமா சார். மனநிலை பாதிப்பு. ஆமா சார். சத்ருன்னு சொன்னா எதிர்ப்பு, மறைமுகமான தாக்குதல்கள். ஆமா சார். கடன் சொன்னா கடுமையான பொருளாதார சேதம். ஆமா சார். இந்த 3 உங்களுக்கு இருக்கு. ஆமா சார். அதனால நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாருங்க, உடனடி நிவாரணம் கிடைக்கும். அப்படிங்களா சார்? கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு சரிங்க சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல பொதுவாக சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கிறது ஒரு நாள், அடுத்த நாள் நிச்சயமா ஏதோ ஒரு கவலையா வந்து சேர்ந்து விடும்னு சொல்லி. இத பத்தி என்ன சொல்றீங்க சார்? இது வந்து மனோபாவ பிரச்சனை, ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த மனோபாவம் வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையை வந்து ரொம்ப கெடுக்கிறது. இந்த உலகமே இடிஞ்சாலும் நான் வாழ்வேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்வாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஜென்மாஷ்டமி வரப்போகிறது, கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிறது. கிருஷ்ணர் வந்து வெண்ணையை திருடுறாருன்னு சொல்கிறோம். அவர் ஏன் வெண்ணையை திருடணும், மற்றதெல்லாம் திருடக்கூடாதுன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஸ்டீலிங் த க்ரீம் ஆஃப் லைஃப்ன்றாரு. உலகத்தில் சாரமான சந்தோஷமான விஷயங்களை திருடுங்கன்னு சொல்கிறாரு. இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி யார் கற்றுக்குறாங்களோ அவங்க தான் வாழ்வாங்க. ஒரு விரல் போயிட்டா 4 விரல் இருக்குன்னு டான்ஸ் ஆடுறவன் வாழ்வான். ஒரு விரல் போயிட்டு ஆடுறவன் வந்து வாழ மாட்டான். இதுதான் அவங்க சொல்ற சித்தாந்தம். மகாபாரதத்துடைய சுருக்கத்திலே இது இருக்கு. நல்ல ஒரு சித்தாந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. முதல்ல கைரேகை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல உடல்நிலை, இதய நிலை எல்லாம் சொன்னீங்க. இப்ப நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு, மன அழுத்தம். மனநிலையை கைரேகை மூலமாக பார்த்து சொல்லலாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஷாமலா. ஷாமலாம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/7/84. 1/7/84. டைம் வந்து சரியா தெரியல, எக்ஸாக்டா 4:30 4:45 தெரியல, விடிகாலம். ஓ, விடிய காலையிலயா? ஆமாங்க மேடம். சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நான் நெய்வேலியில பிறந்தேங்க மேடம். ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்னம்மா? மேடம், எனக்கு வந்து இப்போ குழந்தை இல்ல. ஓகே. 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 11 வருஷம் வந்துட்டு இருக்கு. கணவருடைய நட்சத்திரமா? சார் டேட் ஆஃப் சொல்றேன் சார், எனக்கு தெரியல. அது சுமாரா ஏதாவது தெரியுமா? இந்த ராசி, இந்த நட்சத்திரம்? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் சார். ஓகே ஓகே, அது போதும். உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் வரும். பூச நட்சத்திரம் சார். சொன்ன கடகராசி. கடகராசிக்கும் மகர ராசிக்கும் சமசப்தமம்னு சொல்லுவோம். சரிங்க சார். அதாவது 7க்கு 7ஆம் இடம் ராசின்னு பேர் இதுக்கு. சரிங்க சார். அந்த மாதிரி இருந்தா நிச்சயமா குழந்தை உண்டு. உண்டுங்களா சார்? கண்டிப்பா உண்டு. இதுக்கு வந்து அகால புத்திர யோகம்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அதாவது அகால புத்திர யோகம்னா டிலேய்டு சில்ட்ரன், டிப்ரைவ்டு சில்ட்ரன் கிடையாது. கொஞ்சம் நேரம் கழித்து பறக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அந்த நேரம் இப்ப வந்திருக்கு. வந்திருக்குங்களா? ஓகே. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்களுக்கு டாக்டருக்கு கர்ப்பம் தரிச்சிருக்கீங்கன்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சரிங்க சார். நல்ல சத்புத்திரனா ஜனிக்கும். சரிங்க சார். லேட்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் தேவை இருக்காது, நேச்சுரல் பர்த் இருக்கும். ஓ சரிங்க சார். ஜாதகம் ரொம்ப வசதியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு புத்திரன் ஏற்படுவார், அதுல கவலைப்பட வேண்டாம். ஏதாவது பரிகாரம் பண்ணுவீங்களா சார்? ஒரு பரிகாரமும் தேவையில்லை. உங்களுக்கு அந்த புத்திராதிபதி பூர்வ புண்ணியாதிபதிங்கிற புதனோட சேர்ந்து சூரியன் வலுவா இருக்காரு. அதனால அது நிச்சயமா உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. சரிங்க சார். எனக்கு இன்னொரு கேள்விங்க சார். சொல்லுங்க. அது 4 மணி 4 அப்படி கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் என் ஜாதகத்துல இருந்து 1:20 தான் எழுதிருக்காங்க. ஆமா, அது நான் நீங்க சொல்லும் போதே கவனிச்சு அதுல ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்கேன். எந்த மணி ஆனாலும் உங்களுக்கு லக்னமும் மாறாது, நட்சத்திரமும் மாறாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கடகராசி பூச நட்சத்திரம்னே சொல்றீங்க. எனக்கு அதோட லக்னம் என்னங்க சார்? எனக்கு ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஓகேங்க சார். அது வந்து அந்த ரிஷப லக்னமும் உங்களுக்கு இந்த 1/2 மணி வித்தியாசத்துல மாறல, அதுவும் நான் பார்த்தேன். அப்படிங்களா? அதனால அதை பார்த்து தான் சொல்லிருக்கேன். நீங்க இதை ஆத்தென்டிக்கா எடுத்துக்கலாம். இதான் ரொம்ப நாள் குழப்பம் என்னன்னா, நேரம் வந்து தப்பா சொல்லிட்டாக்கா ஜாதகமே மாறிடும் போல அப்படின்னு நினைச்சுன்னா. அதுல இன்னொரு ப்ரூஃப் கூட இருக்குமா, இந்த லக்னத்துக்கு தான் நேரம் கழிச்சு பிறக்கணும்னு இருக்கு. அப்படிங்களா? அடுத்த லக்னமா இருந்தா உங்களுக்கு இத்தனை நேரம் பிறந்திருக்கும். ஓகே, நன்றி.
உங்களின் அழைப்புக்கு. மனநிலையை நம்ம கைரேகை ரீதியாக சொல்லலாமான்னு கேட்டிருந்தோம் சார். அதான் இந்த மூன் மவுண்ட் சந்திரமேடுன்னு சொல்லுவோம். இந்த சந்திரமேட்டில் வந்து டாட்ஸு, ஐலண்டு, ஸ்கிரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு மனதில் ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த டீப் ரூட்டட் பெயின், டீப் ரூட்டட் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆழமாக பதிந்த ஏமாற்றங்கள் அது இந்த மூன் மவுண்ட்டில் ஏற்படும். அந்த டாட் இருக்கிற பகுதியை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். அதுக்கு தனி மெஷரிங் ஸ்கேல்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்தோம்னா இந்த ஏஜில் இந்த பர்டிகுலர் டேட்டில் அவங்களுக்கு மனநிலை பாதிப்பு ஆரம்பம் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த சிம்டம் தெரியாது, தெரியாமலே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா தனிமையில் இருப்பாங்க. தனிமையை விரும்புவாங்க, மறைஞ்சிப்பாங்க, வெளியில் வரமாட்டாங்க. இது சர்ப்பகதின்னு பேர். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது எப்போ முத்தம், எப்போ வெளியில் உங்களுடைய குணாதிசயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், மனநிலை பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும்ன்றதுக்கு இதில் மெஷர் பண்ண முடியும். அந்த மவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சீக்கிரமாக குணமாயிடும். அப்சஷனல் ப்ராப்ளம் இருக்காது. அப்சஷனல் ப்ராப்ளம்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறது வந்து மூன் வீக்காக இருந்தால் சொல்லுவோம். இந்த மூன் மவுண்ட்டில் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஹரிசான்டல் லைன் இருக்கும், இந்த படுத்த மாதிரி லைன். அந்த படுத்த மாதிரி லைன் தான் வெளிநாட்டில் செல்லக்கூடிய ஒரு இது கொடுக்கும். சந்திரன் வந்து ஜலக்காரக்கன். ஓவர்சீஸ் கெயின்ஸ் இருக்கா, வெளிநாடு போக முடியுமா, வெளிநாட்டில் வேலை செய்ய முடியுமா, தொழில் கிடைக்குமான்னு கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வணக்கம். ஹலோ மேடம், சார் கிட்ட பேசணும் மேடம். பேசலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறீங்களா? என் பேர் காளியம்மா. எனக்கு பார்க்கல, என் பையன் ஒண்ணுக்கு பார்க்கலாம். ஓகே, பொண்ணோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. விஷாலி 2000. என்னம்மா? 2000 விஷாலி. ஓகே. 2000 9ஆம் மாசம் 3ஆம் தேதி 3:15 பிறந்த நேரம். 9ஆம் மாதம் 3ஆம் தேதி. 3ஆம் தேதி 3:15 டைம் பிறந்தது. ஏஎம்மா பிஎம்மா? விடிகாலம் மேடம், காலையில. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னையில பிறந்தாங்க. ஆனா எப்படி படிப்பா, 10th படிக்கிறா, எப்படி மார்க் வாங்க சார் சொல்வாரு. உங்க பொண்ணு உங்களாட்டுமே ரொம்ப வேகமா பதட்டமா இருக்காங்களா? ஆமா மேடம். ஆமா சார். வந்து நீங்க 2 சொன்னீங்களா 3 சொன்னீங்களான்னு தெரிய விடாம அப்படி படபடான்னு பேசிருக்கீங்க. இல்ல சார், முதல் கால் கிடைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் மகிழ்ச்சி. எங்களுக்கு அழைப்புக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். 3ஆம் தேதி 3:15 டைம் பிறந்தா சார். எல்லாம் நோட் பண்ணிட்டேன். இந்த குழந்தைக்கு வந்து 4ஆம் இடத்துல லக்னத்துக்குடைய சந்திரன் வலுவா இருக்காருமா. அதனால படிப்புல ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப சூட்டிக்கா இருக்கும். மார்க் ரொம்ப கம்மியாங்கறா சார். ஆமா, அந்த அந்த ஆதங்கம் எல்லா தாயாரும் சொல்லுவாங்க. 99 வாங்குறவங்க கூட ஒண்ணு குறைஞ்சு போச்சுன்னு இதே மாதிரி பதட்டத்தோட பேசுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பதட்டப்பட்டாலே குழந்தையினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைஞ்சிடும். இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு நல்லா வரும். இந்த மெடிக்கல் டாக்டருக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க. இந்த மருந்து சொல்ற டாக்டர்னு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர் வேறு, ஸ்கில்ஃபுல் மெடிக்கல் எக்ஸிகியூஷன்றது வேற. இதுல வந்து இந்த மருந்து சொல்லக்கூடிய டாக்டர், அதாவது கன்சல்டிங் பிசிஷியன் பேர் இருக்கு. அந்த மாதிரி லைன்ல தான் இந்த பொண்ணு வருவான்றதுக்கு கேரண்டியா இருக்கு. அதனால அவங்களுக்கு தட்டி கொடுத்து நிதானமா வளங்க, நல்லா வளர்ச்சி காணுவாங்க. இப்ப இடநாசினியம் பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ இருக்கும். சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது, மகிழ்ச்சி, வெற்றி. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல கோயிலுக்கு போகும்போது சார் எப்படி இறைவனை வழிபடணும்? கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப பரபரப்பா போறாங்க. போயிட்டு ஆஃபீஸ் போனோம், இது போனோம், டென்ஷனோட போறாங்க. போயிட்டு நேராக போய் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு டக்குன்னு இப்படி ஒரு 2 வாட்டி போட்டு அப்படி இந்த சிலுவையெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்து கோயிலெலாம் போய் அதெல்லாம் போட்டு போய்ட்றாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அது போனால் பலன் இல்லை. கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கோயில் வாசலில் முடிஞ்சால் ஜலம் இருந்ததுன்னா கால் அலம்பணும். அப்படி இல்லைன்னா ஒரு இப்போ பாட்டிலில் கூட விற்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஒரு பொட்டலமாவது ₹1 வாங்கி பின்னங்காலம் முக்கியமாக அலம்பணும். பின்னால் காலை அலம்பிட்டு அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற படியை வந்து தொட்டு சேவிக்கணும். அது மிதிக்கக்கூடாது. அது மிதிக்கக்கூடாது, தாண்டி தான் போகணும். அதுக்கடுத்தது துவஜஸ்தம்பம் இருக்கும். அந்த துவஜஸ்தம்பத்தை வந்து சாஷ்டாங்க நமஸ்காரமாக செய்யணும். அதாவது தண்டம் சமர்ப்பித்த விண்ணம் பேர் இருக்கு. தண்டமான இந்த உடம்பை நான் சமரிக்கிறேன்னு சொல்லணும். தொடர்ந்து இதன் வரிசைகளை பார்க்கலாம். ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. காமாட்சிங்க, வெள்ளச்சேரில இருந்து பேசுறேன். நல்லதுமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 27/9/1964. 27/9/1964. ஆமா. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. 5:10 மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலையில. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்கம்மா? சென்னையில தாங்க. கேள்விகள் என்ன? கேள்வி வந்து அதாவது தாய் வழி சொத்து விற்கணும்னு. வெரி குட். அது வந்து என் பேர்லயும் என் சகோதரி பேர்லயும் இருக்கு. சகோதரி என்னோட மூத்தவங்க. அதான் இப்ப அதை விற்கலாமா, என்ன நல்ல நேரம் இருக்கா, நல்ல லாபம் கிடைக்குமா?
நேரம் நல்லா இருக்கு. பண்ண முடியுமா? நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தாய் வழி சொத்து இப்ப உடனே கிடைக்கணும்னு ஜாதகத்துல அமைப்பு இருக்கு. ரொம்ப டிலே பண்ணாம உடனடியா வித்துட்டு நீங்க 2 பேரும் ஒற்றுமையா அதை பிரிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும். அது காலம் கடந்தா உங்களுக்குள்ள அந்த தசையும் வராது. அப்புறம் மற்றவர்களால சில மன கிளேஷங்களும் ஏற்பட்டு அது கெட்டு போயிடும். அதனால அது சீக்கிரமா முடிச்சிடுங்க. கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா குறைவா இருந்தா கூட லாபம் கிடைக்குமா? லாபம் கிடைக்குமா? அந்த லாபத்துக்காக காத்திருந்தா உங்களுக்கு வேற பல நஷ்டங்கள் வந்துடும். அப்படிங்களா? அதனால ஓரளவுக்கு நியாயமான வேலை கிடைச்சா உடனே கொடுத்துட்டு 2 பேரும் ஒத்துமையா பிரிச்சுட்டாதான் உங்க ஒத்துமையை நீடிக்கும், பணமும் கையில கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார். துவஜ ஸ்தம்பத்துல வந்து நமஸ்காரம் பண்ணணும். தண்டன் சமர்ப்பித்த விண்ணப்பம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, தண்டன்னா என்னுடைய எதுக்கும் பயன்படாத உடலை உன்னிடம் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கம் சொல்லுவோம். சாஷ்டாங்கம்னா அந்த 8 அங்கம் வந்து பூமியில படுற மாதிரி ஆண்களுக்கு அந்த வந்து கையை நீட்டி அவரை கும்பிடணும். அப்படி பண்ணாக்கா இந்த உடலை வந்து உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன், என்னுடைய ஈகோவெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை சுற்றி வரணும். கோயிலை சுற்றி வரும்போது பின்னால் பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் வந்து கொஞ்ச நேரம் நின்று கடவுளை தியானம் பண்ணிட்டு, என்னுடைய உடலை உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன், என்கிட்ட சில கர்வங்கள் தீய குணங்கள் இருக்கலாம், அதையும் இந்த பலிபீடத்தில் பலி பண்ணுறேன். அது வந்து உயிர் பலி கொடுக்குறது இல்லை, நம்முடைய தீய எண்ணங்களை பலி கொடுக்குற இடம். அது பலி கொடுக்குறேன்னு சொல்லி சின்சியராக மனசில் உணரணும். அதுக்கப்புறம் பிரதர்ஷனமாக வரணும். வந்துட்டு முதல்ல அம்பாள் அல்லது தாயார் சன்னதி சேவிக்கணும். மற்றவையை பார்ப்போம். வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தாரா. தாரா. டேட் ஆஃப் பர்த் 23/8/74. 23/8/74. டைம் சொல்லுங்கம்மா. 7:35 PM. 7:35 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை தான். கேள்விகள் என்னம்மா? கேள்வி வந்து எனக்கும் என்னோட கணவருக்கும் பிரச்சனை ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சரி. இப்ப கேஸ் முடிய போகுது, அதை பத்தி கேட்கணும், ஃபியூச்சர் லைஃப் பத்தி கேட்கணும். அவருடைய நட்சத்திரமா? அவர் வந்து சிம்மராசி மக நட்சத்திரம், ரிஷப லக்னம். சிம்மராசி மகளுக்கு. ஆமா, உங்களுக்குள்ள அந்த ஆரம்பத்துல இருந்தே மன ஒற்றுமை இல்லைன்னு இருக்கு. ஆமா சார். அந்த மாதிரி ஏற்பட்டா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. இந்த காலத்துல இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால அது வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தை இருக்கா? இல்ல சார். குழந்தை இல்லைன்னா நல்லது, 2 பேருக்குமே நல்லது, பிரச்சனை இல்லை. நீங்க வந்து மாற்று திருமணத்துக்கு கூட யோசிக்கலாம், தவறு இல்லை. உங்க ஜாதகப்படி இருக்கு அந்த மாதிரி. அப்படிங்களா? ஆமா. இப்ப கேஸ் முடிய போகுது, முடியற நேரம் தான். என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அதான் உங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் இல்லாம, அதிக வந்து மன கஷ்டம் இல்லாம இது வந்து பிரிவினை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரீசெட்டில்மெண்ட் இன் லைஃப்னு சொல்லுவாங்க. மாற்று திருமணம் பண்றதுல தவறு இல்லை. இந்த காலத்துல அதுக்கெல்லாம் வந்து யாரும் தவறா நினைக்க மாட்டாங்க. அப்படிங்களா? நல்லது. தேங்க்யூ சார். ஓகே, நல்லது. நன்றி உங்களின் அழைப்பு. முதல்ல நம்ம பேசிட்டு இருந்தோம் கோயில்களை எப்படி நம்ம முறையாக தரிசிக்கிறது. இந்த பலிபீடத்துல வந்து நம்முடைய கர்வத்தையும் நம்முடைய தீய குணங்களையும் பலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சுத்தி வந்து தாயார் அல்லது அம்மனுடைய சன்னதிக்கு போய் சேவிக்கணும். ஓகே. தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் தகப்பனார் அனுகிரகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். ஓகே, இதோட ஏற்பாடுலாம் சார். வணக்கம். ராசி பேர் சொல்லுங்க, ராசி சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/8/1969. 15/8/1969. 69. ஓகே. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. காலையில ஒரு 6:40. 6:40. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? தமிழ்நாட்டுல ஒரு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, உங்களுடைய கேள்விகள் என்ன சட்ட கேளுங்க. பிசினஸ் பத்தி எனக்கு கேட்கணும் சார். இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், ரியல் எஸ்டேட். நான் மகாராஷ்டிரால இருந்தேன் சார். பிறந்ததெல்லாம் மகாராஷ்டிரால. இப்ப நான் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாடு வந்து செய்யறேன், எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்குது எனக்கு. ஆமா, அது நீங்க பண்றதுக்கு முன்னால கேட்கணும். இப்ப உங்க ஜாதக படிக்க அது சரி இல்லை. ஆமா ஆமா, அதான் அந்த பிசினஸ் நீங்க பண்ற லைன் கரெக்டுங்க. சரிங்க. ஆனா சூரியன் செவ்வாய் ஒன்னா இருக்கு உங்க ஜாதகத்துல. சரிங்க. சூரியன் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து பிசினஸை கெடுக்கிறது. சரிங்க. அதனால நீங்க வந்து இந்த ஃபைனான்ஸ் போடாம, முதலீடு செய்யாம சொந்தமா நல்லா வாங்கி விற்கிறத பண்ணாதீங்க. சரிங்க. இந்த கைக்கு அந்த கை புரோக்கரேஜ் பண்ணுங்க. சரிங்க. இந்த வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டா இருங்க. ரைட். அது உங்களுக்கு நல்லா முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சார் வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம் சார்? யார் ராசிக்கு நீங்க எது பண்ணாலும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கடுமையான போக்கு தான் இருக்கு. 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனின்னு சொல்லுவோம். சரி. இந்த அஷ்டம சனி காலத்துல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு மனநிலையும் நிம்மதியா இருக்காது, பொருளாதாரத்திலையும் கடுமையான நெருக்கடி இருக்கும், போராடி தான் ஜெயிப்பீங்க. சரிங்க. அதனால அதை மனதில் வச்சுட்டு அட்லீஸ்ட் நம்ம ரிஸ்க் பண்ணாம இருக்கணும்
ரைட்டு. பண முதலீடு பண்ணாம இருக்கணும்ன்றத மனதில் வச்சுட்டு செயல்படுங்க. சரிங்க. அடிப்படையில் உங்க ஜாதகம் வெற்றியாளராகணும் இறுதியிலேன்னு கண்டிப்பா கேரண்டி இருக்கு. சரி, எதுவும் பரிகாரம் சார்? ஒரு பரிகாரம் வேண்டாம். இப்ப நான் சொன்ன பரிகாரம் பண்ணுங்க போறோம். பணம் போட்டு வியாபாரம் பண்ணாதீங்க. சரிங்க. இந்த கைக்கு அந்த கை பண்ணுங்க. சரிங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்க. இப்ப உடனே நிம்மதிக்கு எதிர்பார்க்காதீங்க. சரி, ஓகே. 2 வருஷம் உழைங்க. ரைட்டுங்க. பின்னால நிறைய கை மேல உங்களுக்கு பலன் கொடுக்கும். சார் மீது வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்பமா 2 வருஷத்துக்கு நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கேன். சார் ரைட். ஓகே சார். ஓகே ஓகே. நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார், பலிப்பீடத்துல கும்பிடணும்னு சொல்றீங்க. அப்புறம் தாயார் தரிசித்து சுவாமியை பகவான். ஆமா. ஆனா நிறைய பேர் பொதுவாக ஒரு வீட்டுக்கு போகும்போதே நம்ம கையுறை இல்லாம, அதாவது எதுவுமே இல்லாம நம்ம போறது இல்ல. அப்ப நம்ம மனுஷனுக்கே அப்படின்னா இறைவனுக்கு நம்ம ஏதாவது எடுத்துட்டு போகணும் இல்லையா? கண்டிப்பா. அது ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து கையில வந்து அட்லீஸ்ட் ஒரு எலுமிச்சம்பழமாவது எடுத்துட்டு போகணும். அது பெரியவங்களை பார்க்க செய்வோம், பெருமாளை பார்க்க செய்வோம். அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏழைக்கேத்த எள்ளூருண்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளால என்ன முடியுமோ அந்த அன்போட ஏக வெல்வம் சிவார்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன வெல்வ இலையை கொண்டு போய் பாசத்தோட சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணா கூட அவர் குளிந்துருவாரு, பூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுவார். அதனால நம்ம எதோ எடுத்துட்டு போனோன்ற எண்ணத்தோடவாது போகணும். அந்த மாதிரி போய் சேவிக்கணும். இப்போ நான் இந்த வலம் வந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி இருக்கு. என்ன பணின்னா, அங்கே கோயிலை விட்டு உடனே கடகடான்னு வெளியில் வந்துடக்கூடாது. அங்கே எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம் உட்காரணும். உட்கார்ந்தாதான் அதனுடைய சக்தியை நம்ம ஆவாகனம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில வரணும். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். மேடம் வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சரவணன் மேடம். சரவணன். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/9/1989 மேடம். 18/9/1989. ஓகே, டைம் சொல்லுங்க. டைம் வந்து 12:45 மேடம். ஏஎம்மா பிஎம்மா? பிஎம். பிஎம். எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? மெட்ராஸ் தான் மேடம். கேள்விகள் என்ன சார்? இல்ல மேடம், ஒரே கஷ்டமா இருக்கு, வேலைக்கே போக முடியல, ரொம்ப இதுவா இருக்கு, அதான் சார கேட்கலாம். ஓகே சார், பேசுவாங்க, தொடர்புல இருங்க. ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு, அதுல தவறு இல்லைங்க. உங்களுக்கு அந்த கோல் சாரம்னு சொல்லக்கூடிய 8ல சனி இருக்கிறது தான் கொஞ்சம் வந்து உடல்ல அசதி கொடுக்கறது. உங்க வயிற்று பகுதியில கொஞ்சம் கோளாறு இருக்கு. என்ன கோளாறு சார்? அது இந்த அமீபியாஸ்ன்னு சொல்லுவாங்க, பூச்சிகள். பூச்சிக்கடியா? அந்த சின்ன பூச்சி. அது வந்து உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும்ன்றதுக்கு இந்த ஜாதகத்துல எவிடன்ஸ் இருக்கு. அதனால டாக்டரை பார்த்து இந்த ஆன்டி அமீபியாஸ்ன்னு வாங்கி சாப்பிடுங்க. இது மென்டல் லெத்தார்ஜி, பிசிக்கல் லெத்தார்ஜின்னு சொல்லுவாங்க. மனதுல சோம்பல்தனம், உடல்ல சோம்பல்தனம்னு உருவாகிறதுக்கு அந்த பூச்சி தான் காரணம். அதை நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஒரு மருத்துவர் அணுகி அறிவுரை கேளுங்க, கரெக்ட்னு சொல்லுவாரு, அதுக்கு மருந்து கொடுப்பாரு. 2 பக்கமும் வலிக்குது சார். அந்த ஒரு மாதிரி அடி வயித்துல வலி இருக்கு உங்களுக்கு சார்? அடி வயித்துல வலி இருக்கு. வலி இருக்கு. ஆமா, அது பண்ணுங்க, சரியாயிடும். டாக்டருக்கு அணுகுங்க, உங்க ஃபேமிலி டாக்டர் அல்லது தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போங்க. அது மருந்து இது வந்து எடுக்கலாமா சார் வெளிய? அது வெளியில வருது இல்ல, அது வந்து கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப்புக்கே தெரியாது அந்த பூச்சி. நிறைய பேருக்கு இருக்குது. அது சாப்பிட்ற உணவுலாம் அது சாப்பிட்டுடும், உங்களுக்கு சக்தி இருக்காது. அதனால அதை கில் பண்றதுக்கு மருந்து இருக்கு. அது வந்து 1 வருஷம் சாப்பிடணும் தொடர்ச்சியா. என்ன மருந்து? அது டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க சொல்லக்கூடாது. சரி. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல இப்ப சொன்னீங்க அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போகலன்னா அது பெரிய குத்தமா? குற்றம் ஒண்ணு இல்ல, மனசுதான் கேட்கிறாரு கடவுள். கடவுளுக்கு என்ன, நம்ம என்ன கொடுக்க போறோம்? எல்லாம் அவர் கொடுத்தது தான். நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் கொடுத்ததை நான் திருப்பி அவனுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஒரு குழந்தை வந்து அம்மா இந்த சாப்பிட்டுன்னு ஒரு பருக்க சாதம் உங்க வாயில வச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் கடவுள். அதே மாதிரி சார், பாலாபிஷேகம் நேரம் நம்ம அதை ஏதோ அபிஷேகம் நேரம் இறைவனை பாக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையா சார்? கண்டிப்பா. அவர் பகவானை நம்ம குளிர்த்தி போடுறோம்னு நம்ம நினைக்கிறோம். அவரை குளிர்த்தி பண்ணி அவர் சாந்தமானா நமக்கும் அந்த சாந்தம் கிடைக்கும். அதனால இதெல்லாம் நிறைய உள்ள அர்த்தங்கள், தாத்பரியங்கள் இருக்கு. இந்த விஷ்ணு வந்து அபிஷேக பிரியர், இவர் வந்து சிவன் வந்து அர்ச்சனை பிரியர். அப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பிரியம் இருக்கு. இப்ப நம்ம பசங்களுக்குலாம் ஒருத்தருக்கு லட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கும்ன்ற மாதிரி. அதனால இந்த விஷ்ணுவை வணங்கிச்சே வந்து நம்ம நிறைய அபிஷேகம் பண்ண அவருக்கு சந்தோஷம். ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் ரொம்ப முக்கியம், வடை மாலை ரொம்ப முக்கியம், இந்த வெத்தலையினால் ஆன மாலை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. விநாயகர்னு எடுத்தோம்னா அருகம்புல் ரொம்ப முக்கியம், அந்த அருகம்பூவும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து அர்ச்சனை பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்கம்மா.
பேர் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக பார்க்கணும். கணவருடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ராம் பிரசாத். ராம் பிரசாத். டேட் ஆஃப் பர்த் 28/5/1976. 28/5/1976. ஆமா. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. 12:35 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? திருச்சி. கேள்விகள் என்ன? அவருக்கு வந்து அவரோட ஜாதகத்துல இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குற அமைப்பு இருக்கா? இண்டிவிஜுவல் வாங்கக்கூடிய கண்டிப்பா இருக்கு. அது ஜாதகத்துல அந்த சொந்தமா சொத்து அனுபவிக்கணும்ன்ற கொடுப்பனை இருக்கு. அடிப்படை ஜாதகத்துல ராகு கேத்துக்களுக்கு மத்தியில எல்லா கிரகமும் இருக்கு. அதனால எல்லாமே கொஞ்சம் கால தாமதமா கிடைக்கும்ன்றதுக்கு காரணம் இருக்கு. நடக்கிற திசை ஜாதகம் எல்லாம் ஒஸ்தி. அவருக்கு வந்து மேக்சிமம் இந்த நெக்ஸ்ட் இயர் மத்தியில வந்து சொந்த வீடு அமையறதுக்கு பாக்கியம் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லது. நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், நம்ம கடவுளை கும்பிடுறோம், நேரடியா நம்ம கடவுள்கிட்டயே போய் சேர்ந்துடலாமே. ஏன் நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, ஏன் நாங்க அவங்கள போய் கும்பிடுறோம்? இது வந்து சங்கராச்சாரியார், ஆதிசங்கராச்சாரியார் ரொம்ப அழகான விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து சூரியன் பார்த்து தான் தாமரை மலர்றது. ஆனா இந்த தாமரை மலர்றோம்னா அது தண்ணியில இருக்கணும். அதே தாமரை வந்து வெளியில தண்ணியிலேருந்து எடுத்துட்டோம்னா அதே சூரியன் அது வந்து காய வச்சிடும், அழிச்சிடும். அதே மாதிரி இந்த ஆச்சாரியன், அதாவது இந்த மீடியேட்டர், அவர் இல்லைன்னா கடவுளுடைய சக்தியை வந்து நேரடியாக கிரகிக்கிறதுக்கு கலியுகத்தில் மனுஷாளுக்கு சக்தி கிடையாது. அதனால அந்த மீடியேட்டர் வேண்டியிருக்கு. இந்த ஆச்சாரியனுடைய ரோல் எப்படின்னா அந்த தாமரை வாடாம காப்பாற்றுற அந்த தண்ணீர் மாதிரி. அதனால நம்ம வந்து அவ்வளோ பரிசுத்த ஆத்மா இல்லை, கடவுளை நேரடியாக அணுகி அவர்கிட்ட அனுகிரகம் பெறத்துக்கு. இந்த புனித ஆத்மாக்கள், கடவுளை தியானம் பண்றவங்க, மதவாதிகள், மதத்துல தலைவர்களா இருக்கவங்க, ஆன்மீக பெரியவர்கள்லாம் வந்து கடவுள் சக்தி நிறைய பெற்றிருக்காங்க. அவங்க மூலமா நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு போறோம். அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு தான் அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. இன்னொன்னே இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு இல்லைங்க, எங்க பசங்களுக்கு பாட்டேன். ஓகே, அவங்களுடைய பேர் ஜூலை 2000 ஜூலை 19 பிறந்தாங்க. சதய நட்சத்திரம். முதல்ல அவங்களுடைய பேர் சொல்லுங்க. ஸ்னேகப்பிரியா. ஓகே, இப்ப டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நாங்க டேட் ஆஃப் பர்த் இப்ப சொல்லுங்க. ஜூலை 19. ஜூலை 19, 2000 இல்லையா? 2000 சார். ஓகே, என்ன டைம்ல பிறந்தாங்க? முதல் பாதம் நினைக்கிறேன். நைட் 8:50 பிறந்தா. 8:50. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க மேடம்? எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கம்மா? சென்னையில தாங்க மேடம். கேள்விகளை இப்ப நீங்க சட்ட கேளுங்க. அவ 10th படிக்கிறா. படிப்புல கொஞ்சம் டல்லா இருக்குது. அவளும் சரி, எனக்கு சின்ன பசங்களா சரி, சின்னவன் ஒண்ணு இருக்கிறா. படிப்புல அதுங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். ஓகே, அவங்களுக்கு மென்டல் டிஸ்டர்பன்சஸ் இருக்குமா? சரிங்க சார். ஜாதகத்துல சுக்கிரன் சூரியன் ஒன்னா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அந்த ஏஜிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த அடாலசன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிகேஷன் ஜாதகத்துல இருக்கு. அதை வந்து நீங்க கொஞ்சம் மென்டல் தெரப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு. அது உடல்நிலை கூட சரியா இல்லை அதுக்கு. அப்படிங்களா சார்? நிறைய கோபத்தாபங்கள், எரிச்சல் இருக்கும். ஹிஸ்டீரிக் ப்ராப்ளத்துக்கு லீடிங்கா இருக்கும் அதனுடைய மைண்டு. அது வந்து காலசர்ப்ப தோஷமும் சேர்ந்துருக்கு. அதனால ரொம்ப விரட்டிங்களான்னா மென்டல் ரெக் ஆயிடுவாங்க. அதனால அது விரட்டாம தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. சரிங்க சார். இப்போ 10th இப்போ படிப்புல எப்படி சார் இருப்பா? படிப்புல வந்து படிக்கிற திறமை இருக்குமா? சரிங்க சார். அறிவுல குறைவே இல்லை, அதுல ஈடுபாடு கம்மியா இருக்கு. ஆமாங்க சார். அதனால ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. மெமரி, ஆப்டிடியூட், கான்சென்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்டிவிலிட்டின்னு பேரு. சரிங்க சார். அதெல்லாம் கம்மியா இருக்குதுல. அதுக்கு வந்து இந்த சுக்கிரன் சூரியன் ஒன்னா இருக்கிறத வந்து நீங்க சரி பண்ணணும். அதுக்கு என்னங்க சார் பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமையில சுக்கிர ஜபம் ஜபிக்க சொல்லுங்க. அவளைங்களா சார்? எனக்கு பொண்ணியா சார்? ஆமா ஆமா. சுக்கிர ஜபங்களா? நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? சென்னையில தான் சார் இருக்கோம். சென்னை பல்லாவரத்துக்கிட்ட திருநீர்மலைன்னு இருக்கு. சென்னை பல்லாவரத்துல இருந்து 3 கிலோமீட்டர்ல திருநீர்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரிங்க. அது சுக்கிர கஷேத்திரம். சரிங்க சார். அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நிறைய நிவாரணம் இருக்கும். சரிங்க சார். சரிங்க சார். எங்க சின்ன பொண்ணு இருக்கிறா, லக்ஷ்மி பிரியா, எங்க சின்ன பொண்ணுங்க சார். அவ 2000 பிறந்தா. 2000 அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் சார். 2018 நவம்பர் 18 பிறந்தா சார். 18. அவளும் டல்லா தான் சார் இருக்கிறா. ஆமா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எவ்வளவு மோசமா இருக்கிறா. இது ஜாதகம் வந்து இந்த பெண்ணுக்கு இன்னும் நல்லா தான் இருக்கு, குறையில்ல. இது வந்து ஃபேமிலி ஹெரிட்டரி ப்ராப்ளம் கூட இருக்குதுல. இது இந்த நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாகதோஷத்துக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க குடும்பத்தோட. சரிங்க சார். சரிங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி சார், பக்தி மார்க்கம், மந்திர மார்க்கம், இதுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்கு?
அதாவது பக்தி மார்க்கம்னா இப்போ பாட்டி வைத்தியம்னு சொல்கிறோம், அது வந்து பக்தி மார்க்கம். மந்திர மார்க்கம்னா சேனலைஸ்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது டயக்னோஸ் பண்ணி டாக்டர் வந்து முறையாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் சொல்கிறது. சில பேர் வந்து ஜாதகம் கேட்கச்சே போன உடனே இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் இருக்கணும், நாங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டோம், காலாஸ்திரி போயிட்டு வந்துட்டோம்னு உடனே ஜம்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போச்சு அவர் சொல்கிற மருந்து தான் கேட்கணும். எங்கள் பாட்டியே லைகிங் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த டாக்டர் ஜோசியர் என்ன பண்ணுவார்னா, அப்போ உங்கள் வீட்லேயே நீ வைத்தியம் பண்ணிக்கோ, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்பார். அதனால் அந்த கல்ச்சர்லாம் நம்ம நாட்டில் கம்மி. அது அதனால் இது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். பக்தினால் வந்து நம்ம சிலது அடைய முடியும். ஆனால் மந்திர மார்க்கம்ன்றது தெரிஞ்சு எந்த முறையில் எப்படி போகணுன்றது. இப்போ வந்து ட்ராவலிங்னு சொல்கிறோம். ட்ராவலிங் லைக் வேகபாண்டுன்னுவாங்க. அதாவது வந்து நம்ம கண்ணை மூடிட்டு எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோம், டிக்கெட் கூட இல்லாமல் ட்ராவல் பண்ணுறோம். அது ஒரு ட்ராவல் தான். குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னு அதுக்கு டார்கெட் வச்சு அதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு அதில் முறையாக ட்ராவல் பண்ணுறதுன்றது வேற. இது மந்திர மார்க்கம். சும்மா ட்ராவல் பண்ணுறோம் ஒரு நோமாடிக் குரூப் மாதிரின்னு சொன்னாக்கா அது வந்து பக்தி மார்க்கம். அதே மாதிரி கோயில்களுக்கு போகும்போது முற்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத யாத்திரை தான். பாத யாத்திரையில போற பயன் உள்ளதா, இல்ல இதுல நம்ம நார்மலா வெஹிக்கிள் இப்ப போறோம், இப்ப அதுல போறவங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு பலன் கிடைக்காதா? இப்போ பாத யாத்திரைன்றது பிசிக்கல் தெரப்பி, மென்டல் தெரப்பி. அந்த உடல் உள்ளம் ரெண்டும் பக்குவப்படுறதுக்கு அதோட பெஸ்ட் வேறு எதுவுமே கிடையாது. டோட்டல் மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடும், டென்ஷன்லாம் போயிடும், உடலில் இருக்கிற ஆயுதிகள்லாம் போயிடும். அக்குபஞ்சர் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு உடல்லேருந்து காலிலேருந்து சிரஸ் வரைக்கும் எல்லா ரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தும். எந்த நோய் இருந்தாலும் அதில் செதறி போயிடும். ரொம்ப அருமையான தெரப்பி அது. அந்த காலத்தில் வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டா குழந்தை பிறப்பு பண்ணுவாங்க. அது காரணம் என்னென்னா இந்த ஃபிசிக்கல் தெரப்பி. அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க, கணவன் மனைவி ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு வருஷங்கள் ஆகும், குழந்தை பிறக்காது. ஆனால் ராமேஸ்வரம் போனோன்னா அவங்க 2 பேரும் கடுமையான ட்ராவல் பண்ணி போகணும். அந்த ட்ராவல் பண்ணிச்சு அவங்களுக்கு ஒருத்தருக்கு இன்டர் டிபெண்டன்ஸ் இருக்கும், ஒருத்தரை அனுசரிச்சிருப்பாங்க, ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும், அப்போ குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் சொன்னாங்க. இந்த காலத்தில் போனாக்கா நேரம் நீங்கள் வந்து ட்ரெயின்லையோ ஏரோப்ளைன்லையோ போயிட்டு வந்தால் ஒரு பலனும் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி தீர்த்தங்கள், இப்ப கங்கை போன்ற நதிகள்ல நீராடும் போது புண்ணியம் பாவங்கள் எல்லாத்தையும் கழிச்சிடணும், புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுக்காக நம்ம பாவமே செஞ்சுட்டு அதுல போயிட்டு குளிச்சா நல்லதா? அதாவது ஒரு அடிபட்டா டாக்டர்னு போகலாம், நான் அடிபட்டுக்கு போறேன் டாக்டர் ரெடியா இருக்கும்னு சொன்ன தப்பு. அதனால அது வந்து அப்படி பண்றது தவறு. இது கங்கையை பத்தி சமீபத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த இது வந்து உண்மையாவே புண்ணிய சேத்திரம்னு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதுல எந்த நீர் போட்டாலும் அது பியூரிஃபை ஆக்கிடுறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் சோ மச் ஆஃப் பொல்யூஷன். எல்லாரும் எல்லா விதமான தீமைகளும் அங்கே பண்ணி ஹையஸ்ட் கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ படங்கள்லாம் முதக்குறதுங்க, ஆனாலும் அது பியூரா இருக்குன்றாங்க. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த மண்ணினுடைய தன்மை இருக்கு. அதே மாதிரி தான் மகாமகத்தும் போது அந்த கும்பகோணத்தில் அந்த குளத்தில் வந்து புனிதமான நீர் மாறுறதுன்றதுக்கு இந்த வாஸ்து சாஸ்திர படிக்கும், இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் படிக்கும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிவடையும் தருவா வந்தாச்சு. நிறைய வித்தியாசமான கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க, நிறைய பொறுமையான மக்களோட கேள்விகளுக்கும் பதிலளித்தீங்க. நிகழ்ச்சியை களம் சிறப்பித்த உங்களுக்கு நன்றி சார். என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஜோதிடம் ரீதியான பல தகவலை தந்தவர் பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் அவர்கள். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.